கோபி, கார்மெண்ட்ஸ் என்ன போற? அப்புறம் உங்க கூட நானும் பைக்ல வந்துடுறேன். டைம் ஆச்சுன்னு கிளம்பவே இல்லை நீங்க. பேண்ட் சட்டை மாட்டி கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள. மாமா வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. அப்பா எப்படி இருக்கீங்க? பவானி எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. வாங்க மாமா. ஊர்ல தனம் போஸ் குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஈஸ்வரி. அவங்கலாம் அங்கேயே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. அப்புறம் இங்கதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருப்பாங்க? நீங்க வாங்க மாமா. வாங்க. மாப்பிள்ள, அப்பா எங்க? அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. நீங்க இங்கே அவசரமா கிளம்புறாப்பல் இருக்கு? கார்மெண்ட்ஸ்க்கு தான். சரி, இந்த பிடி. எதுக்குப்பா இதெல்லாம்? என்ன கேள்விமா அது? பிள்ளைய அப்பம் பார்க்க வந்திருக்கிறேன், அதுவும் வாய் உயரமா இருக்கிறேன். இந்த பிடி, பழம் எல்லாம் இருக்கு, சாப்பிடு. உடம்பு நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. டாக்டர் எல்லாம் காமிச்சுக்கிறேன்ல? போலப்பா. ஏன்? இல்ல, அடுத்த வாரம் தான் டாக்டர் செக்அப்க்கு வர சொல்லியிருக்காரு. அப்பதான் அப்பாயின்மெண்ட். சரி சரி. என்ன மாமா, எதுவும் விசேஷமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அவசர வேலையை தான் வந்திருக்கிறேன். ஊர்ல நிலம் கொடுக்கல் வாங்கலாம் அதிகமாயிருச்சு. என் கையில பத்திர காய்தெல்லாம் தீந்து போச்சு. புதுசா பத்திரத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கினேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன். 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற நேரம் ஆகி போச்சு. என்ன பண்ணுது? 10 மணிக்கா? இன்னும் காமன் நேரம் தான் இருக்கு. ஆமா, நீங்க வேணா போற வழியில என்ன இறக்கி விட்டுறீங்களா? தாராளமா மாமா. விஜி சாப்பிட எடுத்து. வேணாம் வேணாம், லேட் ஆயிடுச்சு, கிளம்புவோம். என்னது இது? என்னப்பா இது? வந்ததும் எதுவும் சாப்பிடாம கிளம்புனா எப்படி? அம்மா, 10 மணிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருப்பேன், நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் எங்கேயா போயிட்டா வேலை நின்று போயிருமில்ல, அதுக்காக. சரி, டீ போடு. வேணாம், ஒண்ணு வேணாம், நம்ம வீடு தானே, எப்ப வேணா சாப்பிடலாம். கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன். அட வேணாம்னா சொன்னா கேட்க மாட்டேன். எதுக்கு போகுதுன்னு தெரியலையே. என்னது? இது ட்ரெஸ்ஸுப்பா. தமிழ்ச்செல்விக்கு வாங்கிட்டு வந்தாரு, அதை கொண்டு போய் கொடுத்துட்றீங்களா? என் குழந்தைக்கு இன்னும் பூரா மாறலைங்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குது. என்னைக்கும் சிதம்பரம் பிள்ளைகளாவே இருங்க. என்ன மாமா, எப்பவுமே அவங்க உங்க பொண்ணுங்க தான். இந்த நடுவுல வந்த மனஸ்தாபம், கோபம் இதெல்லாம் வாழ்க்கையில வரும் போகும். அடிப்படையில எப்பவுமே குணம் மாறாம உங்க பொண்ணுங்களா தான் இருக்காங்க. இது உங்க வாயால கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளம்பலாமா? நேரமாச்சு. போலாம் மாமா. வரமா. வாங்க. என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாங்க, அவசரமா போகணும். அப்படிதாங்க இருக்கணும். வந்தமா பார்த்தமா உடனே கிளம்பணுமான்னு இருக்கணும். இங்கேயே தங்கும்போது தான் 1008 பிரச்சனை வருது. நல்லதுங்க, நான் வரேன். விஜி, ஊர்ல நடந்த அசம்பாவித்தெல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறியா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நல்லது நல்லது, அதெல்லாம் மறந்துடணுமா என்ன? சரிப்பா. சரிம்மா. அன்னைக்கு நடந்துலயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நான் உன்னை அடிச்சதுக்காக மாப்பிள்ளையே உனக்காக பறிஞ்சிட்டு வந்தார் பார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் மனம் கூட வச்சுக்கணும்னா. சரி, போயிட்டு வாங்கப்பா. இந்த பையன் என்கிட்ட கொடுத்துருக்கா. கோபி கோபி கோபி, நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தனியா கிளம்பி வாங்க, நான் மாமாவை கூட்டு போறேன். வரேன் விஜி. வரேம்மா. டேய், இங்க இருந்து அழகர்குளம் போன போஸ் அவனுக்கு பதில் அவங்க மாமன் அனுப்பி வச்சிருக்காண்டோ. என்னமோ தெரியல லட்சுமி. அழகர் குளத்துல யார் வந்தாலும் அவங்க நமக்கு தான் வீடு வைக்கிறாங்க. ஆமா ஆமா, சாயந்தரம் வந்து பேசி போயிட்டா. நிர்மலா, இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எப்படி? ஏன் நிர்மலா, அம்மா அவ்வளவு தூரம் சொல்றாள்ல, சாப்பிடு. உனக்காக நீ சாப்பிடலனாலும் உன் பிள்ளைக்காக வேண்டியாவது சாப்பிடு. நிர்மலா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு எது மேலேயும் ஈடுபாடு இல்லை அண்ணி. எல்லாத்தையும் மேலேயும் வெறுப்பா இருக்கு. நீ சொல்றது சரிதான் நிர்மலா. ஆனா குழந்தைக்கு பசிக்குமே, அதுக்காவது ஏதாவது போட்டுக்க வேண்டாமா? எனக்கு பசிக்கலம்மா, என்ன தொந்தரவு பண்ணாத. இத பாரு, நீ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. மாப்பிள்ள கண்டிப்பா வந்துருவாரு. என்னம்மா, எனக்கு நம்பிக்கை விட்டு பாக்குறியா? நிஜத்தை தான் சொல்றேன் நிர்மலா. ஏன் மனசுலயும் ஓரளவுக்கு குழப்பம் இருந்தாலும் மாப்பிள்ள இது மாதிரிலாம் செய்ய மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குமா? அது எப்படிமா? ஆமா நிர்மலா, சந்தோஷ் அப்படி போறவரா இருந்தா அவர் எதுக்கு அமெரிக்கால இருந்து இங்க வரணும்? உனக்காக பணம் அனுப்பணும். அது அன்னைக்கு சூழ்நிலை. தினம் தினம்தான் எல்லாம் மாறுதே. தைரியமா இருமா நிர்மலா. மனசு போட்டு கண்டபடி குழப்பிக்காத. அம்மா,
ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இதை ஆளாக்குற வரைக்கும் நான் வாழணுமேம்மா. எப்படி என்னால தனியா வாழ்ந்து சமாளிக்க முடியும்? எனக்கு பயமா இருக்குமா. என்ன நிர்மலா இது? சின்ன குழந்தை மாதிரி. இது பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சந்தோஷ் அப்பப்போ பேசுறதெல்லாம் ஏடா கூடமா இருக்குமே தவிர உன்னை தவிக்க விட்டுட்டு போற அளவுக்கு அவர் கொடூரமான ஆள் இல்ல. அவர் நல்லவருமா. கண்டிப்பா அவரு திரும்ப வருவாரு. ஆமா நிர்மலா, நீ ஒண்ணும் பெருசா வருத்தப்படாத. குலைக்கிற நாய் கடிக்காதுமா. சந்தோஷம் மாதிரி வளவளன்னு பேசுற பிள்ளைங்க மனசுல பெருசா உள்நோக்கம் எதுவுமே இருக்காது. நீ ஒண்ணு வருத்தப்படாத கண்ணு. எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க, ஆனா அதை ஏத்துக்க மனசு தயாரா இல்ல. நிர்மலா, உன் பிரச்சனையெல்லாம் தீரணுங்கிறதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உனக்காக காணிக்க முடிஞ்சு வச்சிருக்கேம்மா. நீ கண்டதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதம்மா. அம்மா, அந்த கடவுள்கிட்ட இன்னொன்னையும் சேர்த்து வேண்டிக்கோமா. என்னையும் இந்த பிள்ளையும் அணு அணுவா பரிதவிக்கிறத விட ஒரேடியா கொண்டு போயிட சொல்லுமா. என்னடி நிர்மலா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதுக்குதான் நான் கஷ்டப்பட்டு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா? என்ன வேற என்னமா பண்ண சொல்ற? உன்ன மாதிரி எனக்கு தைரியம் கிடையாது. என்னால தனியா வாழ்ந்து சமாளிக்க முடியாதுமா. இது பாரு நிர்மலா, நீ தேவையில்லாம கவலைப்படுற. சந்தோஷ் கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க எல்லாருக்கும் சந்தோஷங்கிற மனுஷனை மட்டும்தான் தெரியும். ஆனா அவரோட மனைவியா அவர் அதிகமா புரிஞ்சுக்கிட்டவ நான் தான். அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணம் என்ன தெரியுமா? தான் நல்லா இருக்கணும், தன்னோட சொகுசுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற குணம் உள்ள மனுஷன் அவரு. சுயநலத்துக்காக அவரு என்ன வேணாலும் செய்வாரு. என் மனசு அறுக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். மத்த எது மேல வேணாலும் பாசமோ பிடிப்போ இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை இது உண்டானதுல இருந்து ஒரு வார்த்தை கூட ஆசைய பேசுறதே இல்ல. பொறுக்க குழந்தைய பத்தி எந்தவித எதிர்பார்ப்போ கனவோ அவர்கிட்ட இருந்ததே இல்ல. தன்னோட சுகம் முன்னேற்றம் இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. விட்டுட்டு போன பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாட்டாலும் இந்த குழந்தை மேலேயாவது அக்கறை இருந்திருக்கணும்ல. ஒரு போன் கூட பண்ணி விசாரிக்கலையே. அப்புறம் எப்படி அடி அவர் நல்லவன்னு சொல்ல முடியும்? நிர்மலா அழாதம்மா. உன் உடம்புக்கு ஒத்துக்காதும்மா. பச்சை உடம்பு கரடி நீ. அவருக்கு அளவுக்கு மீறின சுயநலம் இருக்கும் தெரியும். ஆனா அதுவே என் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியா ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே அண்ணி. நிர்மலா அழாதம்மா. அக்கா, மாமா விஜயோட அப்பா. வணக்கம். இவங்க தான் அக்கா. நான் வேலை பார்த்த கார்மெண்ட்ஸ்ல இருந்து இப்ப சொந்தமா வச்சிருக்க கார்மெண்ட்ஸ் வரைக்கும் என் கூட இருக்கவங்க. அப்படியா? நல்லது. ஊர்ல போஸ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. சரி மாப்பிள்ள, என் வேலை முடியுமோ முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க கொண்டு விட்டீங்க, வேலை முடிஞ்சு. இப்ப நான் உங்க வேலைக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. கிளம்பிட்டுங்களா? இல்ல மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? ஆமா மாமா, நீங்க வரலனா கூட நானே அளவுக்குள்ள வரதா இருந்தேன். அத்தனை முக்கியமா? வாங்க மாமா, உட்காருங்க. பாருங்க மாமா, எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் போசனை மட்டும்தான் இல்லை. போசனை இல்லாதது எனக்கு நம்ம கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க நிலமை தான் முக்கியமாக இருக்கு.
விஜயை கூட எடுத்துக்கங்க, அது நிலைமையை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. சாப்பிடுங்க மாமா. போஸ் அண்ணே எனக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாருங்கிறத பற்றி யாருமே யோசிக்கல. அவர் இல்லாத இழப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைங்க, உங்களோட பெரிய இழப்பு போஸுக்கு தான். இங்க வந்த பிறந்தானே அவனுக்கு பொறுப்புன்னா என்னென்ன தெரிஞ்சுச்சு. இப்போ என் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஒவ்வொன்றத்தையும் நானே எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. யாரை நம்பி விட்டு போறது சொல்லுங்க? என்னங்க செய்யறது? அப்படி நேர்ந்து போகுது. வாழ்க்கையில சில சமயம் நல்லது தங்கறது இல்ல, கெட்டது தங்கி கழுத்து இருக்குது. சரி மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு மற்றதை பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஒரு நல்ல கார்மெண்ட்ஸ் ஒன்று, மெஷின்ஸ்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சரி, இப்பவே போய் உட்காந்து அதுல வேலையை அப்படியே ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. சரி, லீஸ்க்கு வருது. ரேட்டும் நல்ல ரேட்டா தான் இருக்கு. சரிங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போசனனுக்கு அந்த கார்மெண்ட்ஸை பேசி முடிக்கலாமேன்னு ஒரு எண்ணம். என்ன மாமா யோசிக்கிறீங்க? என்னத்தை சொல்றது? நெசமாவே உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இத்தனைக்கு அப்புறம் முதல்ல அவனை கூட்டியாந்து தொழில் கத்து கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்குது. இப்ப மறுபடியும் உனக்கு உதவுறதா சொல்றீங்களே. அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஆனா அவன் தான் ஒத்துக்க மாட்டான். ஏன்? அவன் பிடிவாதமா இருக்கிறான். என்ன மாமா பிடிவாதம் இருக்குதுல்ல? அவன் எந்த ஒரு தொழில் வேணா செய்வானா, ஆனா கார்மெண்ட் தொழில் மட்டும் கட்டாயம் செய்ய மாட்டான். இது என்ன வீம்புக்கு பேசுற மாதிரி இருக்கு? அப்படி என்ன வேணாங்கிறாரு? அவன் நினைக்கிறான் இந்த தொழில் அவன் இறங்கிட்டா உங்களுக்கு போட்டி அவர மாதிரி ஆயிருமா, அதை செத்தாலும் செய்ய மாட்டானா. நானும் சொல்லி பார்த்துட்டேன், பயலே உனக்கு வேற ஒரு தொழிலும் செய்ய தெரியாதுடா, இதை செய்யறான்னு. அவன் மாட்டவே மாட்டேங்கிறான். விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். போசனுக்கிட்ட நான் நேர்ல பேசுறேன், எல்லாம் சரியாயிடும், ஒத்துக்குவாரு. நடந்தாலும் நடக்கும், ஏன்னா அவன் உங்ககிட்ட தனி மரியாதையை வச்சிருக்கான். மாமா, யார் பேசினாலும் அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார் இதுக்கு. ஆனா அவரை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவரை சம்மதிக்க வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, அருமையான கார்மெண்ட்ஸ் மாமா, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இதை இன்னைக்கு மிஸ் பண்ணோம்னு வச்சுங்க, நாளைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே வருத்தப்படுவோம். கன்ஃபார்மா அவரை நேர்ல பார்த்து பேசுறேன், சம்மதிக்க வைக்கிறேன். நிச்சயமா நல்லா வருவார் மாமா. சரி மாப்பிள்ள, அப்படியே நடக்கட்டும். ஒன்னும் தெரியாத கூட்டியாந்து அத்தனை வேலையும் கத்து கொடுத்து நீங்க. நானும் நினைச்சேன் பையன் ஒரு மாதிரி நிலைக்கு வந்துட்டான்னு. நாம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பல அசிங்கங்கள் நடந்து போச்சு. இந்த நிலைமையிலையும் மறுபடியும் நீங்க தான் உதவி பண்றீங்க. ஆண்டவன் நெத்தியில் எழுதி விட்டான், அவனுக்கு நடக்கிற நல்லதெல்லாம் கோபி மாப்பிள்ள கையால தான் நடக்கணும். நடக்கட்டுங்க, நல்லது நடந்தா சரி. அப்போ நேரமாச்சு, நான் கிளம்புறேங்க. சொல்ல போனா வயசுல மூத்தவனானா ஓரளவுக்கு இந்த மனத்தாங்கல்லாம் எதிர்பார்த்திருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ள, நட்புக்குள்ளேயும் உறவுக்குள்ளேயும் பணம் கொடுக்கல் வாங்கல், வியாபார ஒப்பந்தம், இதெல்லாம் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைன்னு. காரணம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு வியாபார நெளிவு சொல்லிவெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு மனசுல தோணுபடி கண்டதெல்லாம் பேசி பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. ஆம்பளைங்களும் அந்த பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கடைசியில பெரிய வண்டி வந்துடும். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல உங்களுக்கு நிறைய பக்குவம் இருந்ததுனால அந்த சூழல்ல நீங்க சிக்கிக்கல. இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு அத்தனை பக்குவம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியம்தான். அதை விட ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அன்னைக்கு அழகர் கோலத்துல பேச்சு முத்தி போய் உணர்ச்சி வசப்பட்டு நானே விஜி பொண்ண கண்ணத்துல அறிஞ்சப்போ பாஞ்சு வந்து கோழி குஞ்ச காப்பாத்துற மாதிரி அடிச்சிட்டு போனீங்களே, அப்ப எனக்கு சொரேர்னு துடிச்சு. என்னடா அது, குழந்தையில இருந்து இவ்வளவு வளர்த்து ஆளாக்கின நம்மளை விட இவருக்கு அவ்வளவு பாசமான, இது எப்படிங்க சாத்தியம்? மாமா, நான் அக்கா தங்கச்சிகளோட பிறந்தவன். என் அக்காவும் என் தங்கச்சியும் அவங்க புருஷங்க எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிலாம் நான் விஜய்கிட்ட நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். சமந்தி,
அடடே வாங்க சம்பந்தி நல்லா வாங்க. இருக்கீங்களா? என்னது ஆச்சரியமா இருக்கு. வாங்க, வெளியே வாங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமா சம்பந்தி, கடைக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நல்ல வேளை அதுக்குள்ள பிடிச்சா உங்களை. வாங்க. வீட்டுலாம் ஜோக்கி தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஊர்ல பவானி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரவி, லீலா, வாங்க வாங்க. யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. உட்காருங்க. இருக்கட்டும். வாங்கப்பா, ஆ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ வாங்க, நல்லா இருக்கியா? இருக்க மாப்பிள்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தாம்மா பூ பழம். எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கிறேன். நான் அடிக்கடி உங்களை தான் நினைச்சுக்குவேன். ஆமாப்பா, மாமா எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. வயசான காலத்துல நம்மளை பத்தி யாரா நினைக்கிறாங்கன்னா அதை விட பாக்கி என்ன இருக்குது? சம்பந்திக்கு 2 பேர் இவ்வளவு பிரியமா இருக்கிறது நீங்க 2 பேர் தான். அப்புறம் என்ன சம்பந்தி திடீர்னு வந்திருக்கீங்க? ஆமாங்க, பத்திரம் எழுத ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுக்காக அவசரமா வந்தேன். போய் விஜயை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், குழந்தை நிறமாசமா இருக்குது. ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போய் பிரசவத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம். லீலா ஊர் கூட்டு போறீங்களா? என்ன இப்படி கேட்குறீங்க? மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. லீலாவை நான் அனுப்ப மாட்டேன். என்னது சின்ன பிள்ளை மாதிரி? என்னங்க காலங்காலமா நடக்கிறதானே இதெல்லாம்? அதெல்லாம் அந்த காலம். நம்ம வசதி பொறுத்து தான். லீலா பிரசவம் இங்க தான். இது சரிங்க, வழக்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் அழைச்சிட்டு போய். லீலாவை ஆரம்பத்துல இருந்தே ஒரே டாக்டர் தான் காமிச்சிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு அழகர் குளத்துல கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? அது இல்லாம ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இங்க தானே கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்கு. ஆமா, இந்த முறைங்கிறதெல்லாம் அந்த காலம். அந்த காலத்துல வீட்லயே பிரசவம் பார்த்தாங்க. இப்ப கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து குழந்தை பிறந்து அதுக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் ஹாஸ்பிட்டல். நமக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதானே முக்கியம். மாப்பிள்ள, நீங்க பேசுறது ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்குது. மாமா, முறைகிறன் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தா தானே பிரச்சனை. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் எதுவும் வேணான்னு. எனக்கு தேவை என் பொண்டாட்டி என் பையனை நல்லபடியா பெத்து எடுக்கணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் 2வது பட்சம் தான். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சம்பந்தி, மாப்பிள்ளை லீலா மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. என்ன லீலா? ஆமாம்மா, அவர் இவ்வளவு தூரம் அக்கறையோட எல்லாம் சொல்றாரு. அவர் இஷ்டப்படியே எல்லாம் நல்லபடியா இங்க நடக்கட்டும். நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். நேரமாச்சு, நான் கிளம்பிட்டுமா? என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்லம்மா, பத்திர பேப்பர் வாங்க தான் வந்தேன். பார்ட்டி எல்லாம் அங்க காத்துட்டு இருக்காங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னால சரோ வேற நான் பாத்துட்டு போனோம். மாப்பிள்ள, கிளம்பட்டுமா? என்ன மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? அவசரமா போனேன், உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். பாத்துட்டேன், கிளம்புறேன். ஆட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, வாங்க. வரேம்மா. சரிப்பா. உடம்பு பாத்துக்க. என்ன? சரிங்கப்பா. வரேங்க. வாங்க சம்பந்தி. லீலா, உங்க அப்பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருமா. என் பிள்ளைய ரொம்ப நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே நம்பட்டும் மாமா. எப்போவோ ஒரு தடவை அவர் வந்து போறதுனால அவர் அப்படி நம்பிக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி வந்து போனா தானே தெரியும் என் பிள்ளையோட வண்டவாளம் என்னன்னு. பேசுறப்ப கூட கரெக்டா பேசுறாரு மாமா. அவரோட பையனை நான் நல்லபடியா பெத்து கொடுக்கணுமா?